ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உள்ள சில முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். தைலம் காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம். அதாவது தைலம் யூக்கலிப்டஸ் ரெண்டும் ஒன்று தான். காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம் யூக்கலிப்டஸ். காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம் யூக்கலிப்டஸ். தீப்பெட்டி மற்றும் தீக்குச்சி சிறு பொம்மைகள் தயாரிக்க பயன்படும் மரம் இலவ மரம். ரயில் படுக்கைகள் தயாரிக்க பயன்படும் மரம் பைன் மரம். மாட்டு வண்டி தயாரிப்பில் பயன்படும் மரம் கருவேல மரம். டென்னிஸ் மட்டை ஹாக்கி மட்டை மல்பெரி மரம். பேருந்து நிறுத்தமாக பயன்படும் மரம் போப்பாய் மரம். தீப்பற்றாத மரம் செம்மரம். தீப்பற்றாத மரம் செம்மரம். பழமரங்களில் நீண்ட காலம் விளைச்சல் தரும் மரம் ஆரஞ்சு 400 ஆண்டுகள். பழமரங்களில் நீண்ட காலம் விளைச்சல் தருவது ஆரஞ்சு 400 ஆண்டுகள். அடுத்தது கார்போஹைட்ரேட் புரதம். புரதம் அப்படின்னா வளர்ச்சி அளிக்கிறது, கொழுப்பு ஆற்றல் அளிக்கிறது. வைட்டமின் உடலியல் செயல்களை கட்டுப்படுத்துதல். தாது உப்புக்கள் உடல் இயக்க செயல்கள். நீர் உடல் வெப்பம். புரதம்னா வளர்ச்சி, கொழுப்புனா ஆற்றல், வைட்டமின்னா உடலியல் செயல்கள், தாது உப்புனா உடல் இயக்க செயல்கள், நீர்னாக்க உடலுடைய வெப்பம். புரதச்சத்து குறைவால் ஏற்படும் நோய்கள் குவாஷியாக்கர் வயிறு குண்டாக காணப்படுதல். மராசுமஸ் தலை பெரிதாக இருக்கும், எடை குறைவு, எலும்பும் தோலுமான உடம்பு. மராசுமஸ் தலை பெரிதாக இருக்கும், எடை குறைவு, எலும்பும் தோலுமாக காணப்படுவர். வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் மாலைக்கண். வைட்டமின் ஏ மாலைக்கண் நோய். வைட்டமின் பி பெரிபெரி. வைட்டமின் சி ஸ்கர்வி. வைட்டமின் டி ரிக்கட்ஸ். வைட்டமின் டி ரிக்கட்ஸ். அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் முன்கழுத்து கல்லடை. அயோடினுக்கு முன்கழுத்து கல்லடை. இரும்புச்சத்து இரத்த சோகை அனீமியா. இரும்புச்சத்துக்கு இரத்த சோகை அனீமியா. தாவர உண்ணி எர்பிவோரஸ் எடுத்துக்காட்டு ஆடு மாடு. தாவர உண்ணி ஆடு மாடு. விலங்குண்ணி கார்னிவோரஸ் புலி சிங்கம். விலங்குண்ணி புலி சிங்கம். வைட்டமின் B2 காணப்படுவது பட்டாணி. வைட்டமின் B2 காணப்படுவது பட்டாணி. வைட்டமின் B12 காணப்படுவது மலைத்துளி. வைட்டமின் B12 காணப்படுவது மலைத்துளி. கணிகங்கள் இது தாவர செல்லில் மட்டுமே காணப்படும், விலங்கு செல்லில் இருக்காது. குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம். குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம் ஒளிச்சேர்க்கை செய்ய பயன்படுவது. குரோமோபிளாஸ்ட் நிறங்கணிகம். குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம். குரோமோபிளாஸ்ட் நிறங்கணிகம். லியூகோபிளாஸ்ட் நிறமற்றது. லியூகோபிளாஸ்ட் நிறமற்றது. இந்த தாவரத்தில் உள்ள இலை, மலர், கனி இவைகள் அனைத்தும் நிறமுடன் காணப்பட தேவையானது குரோமோபிளாஸ்ட். அதான் நிறங்கணிகம். செல்லுக்கு வடிவம் தருவது செல் சுவர். செல்லுக்கு வடிவம் தருவது செல் சுவர். செல் சுவர் எதனால் ஆனது? செல்லுலோஸ். செல் சுவர் எதனால் ஆனது? செல்லுலோஸ். சிற்றினங்களின் தோற்றம் எனும் நூலை எழுதியவர் சார்லஸ் டார்வின் 1859. சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர் சார்லஸ் டார்வின் 1859. மனிதன் குரங்கை போலவும் புலி பூனையைப் போலவும் பல அம்சங்களில் ஒன்றி இருப்பது ஏன் என்பதை முதலில் விளக்கியவர் சார்லஸ் டார்வின். மனிதன் குரங்கை போலவும் புலி பூனையைப் போலவும் இருப்பதை பற்றி விளக்கியவர் சார்லஸ் டார்வின். எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் எர்னஸ்ட் ரஸ்கா. எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நால் 1931. எய்ட்ஸ் நோயை கண்டறிந்தவர் ராபர்ட் கேலா 1984. எய்ட்ஸ் நோயை கண்டறிந்தவர் ராபர்ட் கேலா 1984. வைரஸ் பற்றி படிப்பது வைராலஜி. வைரஸ் பற்றி படிப்பது வைராலஜி. பாக்டீரியாவை பற்றி படிப்பது பாக்டீரியாலஜி. பாக்டீரியாவை பற்றி படிப்பது பாக்டீரியாலஜி. பாக்டீரியாவை கண்டறிந்தவர் ஆண்டன் வான் லூவன்ஹாக். பாக்டீரியாவை கண்டறிந்தவர் ஆண்டன் வான் லூவன்ஹாக். நகரக்கூடிய ஒரு செல் தாவரம் கிளாமிடோமோனஸ். நகரக்கூடிய ஒரு செல் தாவரம் கிளாமிடோமோனஸ். பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் எலுமிச்சைக்கு கல்லளை நோய், தக்காளிக்கு வாடல் நோய். பாக்டீரியாவில் ஏற்படும் நோய்கள் எலுமிச்சைக்கு கல்லளை நோய், தக்காளிக்கு வாடல் நோய். விலங்குகளுக்கு ஆந்த்ராக்ஸ் காச நோய்.
மனிதனுக்கு நிமோனியா, டெட்டனஸ், காசநோய், தொழுநோய், காலரா. நிமோனியா, டெட்டனஸ், காசநோய், தொழுநோய், காலரா. அடுத்தது விவசாயிகளின் நண்பன் மண்புழு. விவசாயிகளின் எதிரி வெட்டுக்கிளி. உலகிலேயே அதிக எண்ணிக்கை வெட்டுக்கிளி தான் கொண்டிருக்கோம். பூச்சி இனம் வெட்டுக்கிளி தான். கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. நீரிலும் நிலத்திலும் வாழும் தாவரம் மாஸ். இன்னும் ஒன்று என்னன்னாக்கா ரிக்ஸியா மாஸ். ரெண்டுமே நீரிலும் நிலத்திலும் வாழும் தாவரம். பிரிக்கக்கூடிய விதைகளை உடைய தாவரம் இருவித்தலை தாவரம். பிரிக்க முடியாத விதைகளுடைய தாவரம் ஒரு வித்தலை தாவரம். எடுத்துக்காட்டு நெல். இருவித்தலை தாவரத்துக்கு மாம்பழம். திறந்த விதை தாவரம் சைக்கஸ் ஃபைனஸ். திறந்த விதை தாவரம் சைக்கஸ் ஃபைனஸ். நிறக்குருடு உடைய விலங்கு முதலை. நிறக்குருடு உடைய விலங்கு முதலை. பச்சோந்தியின் நாக்கு அதன் உடலைப் போல 2 மடங்கு நீளம். பச்சோந்தியின் நாக்கு உடலைப் போல 2 மடங்கு நீளம். உயிரினங்களில் மிகப்பெரியது நீலத்திமிங்கலம். உயிரினங்களில் மிகப்பெரியது நீலத்திமிங்கலம். விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு நாய். விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு நாய். நெருப்பு கோழியின் முட்டை 22 கோழி முட்டைக்கு சமம். நெருப்பு கோழியின் முட்டை 22 கோழி முட்டைக்கு சமம். பாலூட்டிகளின் கழுத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை. பாலூட்டிகளின் கழுத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 7. தயிராக மாற்ற முடியாத பால் ஒட்டகப்பால். தயிராக மாற்ற முடியாத பால் ஒட்டகப்பால். ஒட்டகத்தை போன்று அதிக நாள் நீர் குடிக்காமல் வாழும் விலங்கு கங்காரு எலி. ஒட்டகத்தை போன்று அதிக நாள் நீர் குடிக்காமல் வாழும் விலங்கு கங்காரு எலி. புற்றுநோய் உட்பட எந்த நோயுமே வராத உயிரினம் சுறாமீன். புற்றுநோய் உட்பட எந்த நோயுமே வராத உயிரினம் சுறாமீன். கழிவுப் பொருட்களை மண்புழுக்கள் சிதைவுற செய்து உருவாவது கலப்பு மண்புறம். கழிவுப் பொருட்களை மண்புழுக்கள் சிதைவுற செய்து உருவாவது கலப்பு உரம். சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. ஒலியின் அலகு டெசிபல். ஒலியின் அலகு டெசிபல். மனிதனால் கேட்கக்கூடிய டெசிபல் அளவு 10 முதல் 120 வரை. மனிதனால் கேட்கக்கூடிய டெசிபல் அளவு 10 முதல் 120 வரை. சமீபத்தில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்ட இடம் மும்பை. சமீபத்தில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்ட இடம் மும்பை. கல்பனா சாவ்லா கொலம்பியா விண்கலத்தில் சென்ற ஆண்டு 1997. கல்பனா சாவ்லா கொலம்பியா விண்கலத்தில் சென்ற ஆண்டு 1997. கடல் நீரில் உப்பை பிரித்தெடுக்கும் முறை ஆவியாதல். கடல் நீரில் உப்பை பிரித்தெடுக்கும் முறை ஆவியாதல். கடல் நீரில் உப்பை பிரித்தெடுக்கும் முறை ஆவியாதல். இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். பிளாஸ்டிக் நெகிழி 1862 லண்டனில் கண்டுபிடிச்சாங்க பிளாஸ்டிக் அப்படின்றது. பிவிசி பாலிவினைல் குளோரைடு. பாலிவினைல் குளோரைடு. இலகும் நெகிழி சீப்பு, வாளி, விளையாட்டு பொம்மைகள், பிவிசி பைப்புகள். அடுத்து கண்ணாடி வேதிப்பொருள் நன்கு துகளான மணல் சுண்ணாம்புகள், சோடியம் சிலிக்கேட். சோப்பு தயாரிக்க பயன்படும் முதன்மை பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோப்பு தயாரிக்க பயன்படும் முதன்மை பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய தமிழ் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத அது பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.